Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த தம்புலின்னு சொல்லுவா. இது வந்து ரைத்தா வெரைட்டி சேர்ந்தது. இது நம்ம பண்ண போறது வந்து இன்னைக்கு இந்த கீரை அதாவது வெள்ளரிக்கால நம்ம பண்ண போறோம். நான் வந்து ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழை, அப்புறம் நல்ல 2 to 3 tablespoons தேங்காய், அதுக்கப்புறம் 1 inch இஞ்சி, ரெண்டு சின்ன பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வழுமுன்னு அரைச்சுன்னு வந்துட போகிறோம். இதோட சேர்த்து மோர், நல்லா புளிச்ச மோர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படி இல்லையா நல்லா திக்கான கர்டை நம்ம டைல்யூட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இது நம்ம அரைச்சுன்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சுன்னு வந்து விழுது சேர்த்துன்றலாம். வாசனைக்காக நம்ம தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. ரெண்டு வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் ரெட் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம். இந்த டெம்பரிங் வந்து உங்களுக்கு வேறு ஆயிலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இஷ்டம்தான். பட் கோகோனட் ஆயிலில் பண்ணினா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அதோட ஃப்ளேவர். இப்போ ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தம்புலிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தயிர், இதை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் இதில் சேர்த்துன்றலாம். இது எல்லாத்தையுமா சேர்த்து இந்த ஜலத்தை சேர்த்துன்றலாம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜலமோ இல்லை மோரோ சேர்த்துக்கலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இதோடு நிறுத்திட்டேன். இப்போ இதில் இந்த பொரிச்சு கொட்டினதெல்லாம் சேர்த்துட வேண்டியதுதான். நம்மளோட இந்த தம்புலி ரெசிபி ரெடி ஆகிடுது. இதில் வந்து உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம், அது கொஞ்சம் இன்னும் ஸ்பைஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை அரைக்கிறது நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் மிளகு ஜீரகம் மாத்திரம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இங்கேயுமே வந்து ரெட் சில்லி வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இந்த பச்சை மிளகாய், இந்த ரெட் சில்லி, பெப்பர், அந்த cumin seeds இதோட ஃப்ளேவரெல்லாம் இது ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Stay tuned for more easy and interesting recipes. Thank you for watching. Bye bye.